இன்றைக்கி கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். 3 வரமிளகா, 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி, ஒரு 4 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கிறேன், கடலப்பருப்பு, அது கூட நான் உளுத்தம்பருப்பும் கூட ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால எல்லா சட்னிலையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுருங்க. 2 ஸ்பூன் ஆயிலு, எண்ணெய் சூடானோன்னு வரமிளகா, எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம உரித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இது மாதிரி கிளாஸ் கலரில் வதங்கினதுக்கப்புறமே இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பையும் உளுத்தம்பருப்பு இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அது கூட நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிற புதினாவையும் மல்லித்தலையும் கழுவி வச்சுட்டோம், அதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம ஸ்டவ் இது கூட புளி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நான் புளி ஆட் பண்ணலை. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதை மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்ததும் அதுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். சட்னி இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடான இட்லி, தோசைக்கு யூஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.